முருகன் நினைச்சாருன்னா மாம்பழ தோட்டம் என்ன, மாம்பழ உலகத்தையே உருவாக்கி இருக்க முடியும். ஒரு மாம்பழத்துக்காக வந்து சுத்தி வராரு. சுத்தி வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கலன்னு பழனிக்கு வந்து நிக்கிறார். இதை நம்ம வரலாறா படிச்சோம்னா சாமி கோவம் வந்துருச்சுன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. சாமி நமக்கு சொல்லாம ஒரு விஷயத்த சொல்றாரு. உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த உலகத்தையே சுத்துனா தான் கிடைக்கும்னா சுத்து, அதுக்கு பயப்படாத. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு காலையில எனக்கு மறுநாளே எனக்கு வந்து சாமி எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்படி மாத்தவே முடியாது. எப்ப முருகன்ட்ட போறீங்களோ அப்பவே முருகன் நமக்கு போராடுற குணத்தை தான் கொடுப்பாரு. எப்ப போராடுற குணம் வரும், நமக்கு எதிராக சில விஷயங்கள் நடந்தாதான் போராட்டம் வரும். ஆனா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையே போராட்டமா இருக்கான்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அந்த வாழ்க்கை போராட்டத்தையே சாதனையா மாத்தி, யாரெல்லாம் நம்ம முன்னாடி நம்ம இவெல்லாம் ஒன்னா பண்ண மாட்டான், இவெல்லாம் தோத்து போயிடுவான், இந்த உலகம் சிரிச்சுக்கிட்டு இருந்த உலகத்துக்கு மத்தியில ஜெயிச்சுட்டான்னு முருகன், நான் அப்ப ஜெயிச்சுட்டான்னு எல்லாருக்கும் சொல்ற அளவுக்கு முருகன் மாத்துவார். போராடுற குணமும் போராடுறதுக்கு உண்டான தைரியமும் ஒவ்வொரு தடவையும் விழுகும் போது சாமி உள்ளுக்குள்ள சொல்லார், உள்ளுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு. நீங்க நல்லா இந்த பக்தர்கள் எல்லாம் ஒரு அனுபவம் வந்திருக்கும். நம்ம சாமி நம்மளுக்கு இவ்வளவு சோதனை கொடுக்குறாரே முருகான்னு சொன்னா நம்மளுக்கு முன்னாடி யாமருக்கு பயமேன்னு வண்டியில போவார். அப்ப என்ன, கூட தாண்டா இருக்கேன், கவலைப்படாத. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும், அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை இருந்துருச்சுன்னா எப்பேற்பட்ட சவால்களும் எப்பேற்பட்ட சோதனைகளும் மழை மாறி வருதுன்னா பனி போல போயிடும். இது முருக பக்தர்களுக்கு உண்டான இயல்பு.